நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. லைஃப்ல போராடிக்கிட்டே இருக்கிறோம். எப்பதான் இந்த போராட்டம்லாம் முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃப்ளாரன்ஸ் ஸ்கோவல்ஷன் அப்படின்னு ஒரு லேடி எழுதின தி கேம் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு பிளே இட் அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் அதில் உள்ள கருத்துக்களை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு லைஃப்பில் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நான் அதை எதிர்த்து போராடணும், அந்த பிரச்சனைகளை ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறத நிறுத்துனதுக்கு அப்புறமா அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் வேலை பார்க்குறத நிறுத்தினாவே அந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் நமக்கே சிரிப்பு வருது இல்லை? பிரச்சனை எதிர்த்து போராடினாவே அது சரியாக மாட்டேங்குது. இதில் பிரச்சனைலாம் எதிர்க்காம அப்படியே நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா அதுவே சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்கிற ஒவ்வொரு கருத்தையும் நம்ம டீப்பாக புரிஞ்சுக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நமக்காக இந்த பிரபஞ்சத்தை வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது வந்த உடனே நம்ம மைண்ட் எப்படி யோசிக்க ஆரம்பிக்குது, இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, இது எப்போ சரியாகும், இது எப்படி சரி பண்ணுறது, எப்போ இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு நம்ம மனசு அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணணும், அந்த சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப போராடிட்டு இருக்குமா. ஆனால் நம்ம இந்த மாதிரி அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மனசு எந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுதோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இவங்க சொன்ன ஒரு வித்தியாசமான கருத்து. இது அவங்க எப்படிலாம் ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த பிரச்சனையை பார்த்துட்டு பயந்து போய் அமைதியா உட்காந்துருங்கன்னு சொல்ல கிடையாது. ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாம அதை ரொம்ப எதிர்த்து போராடாம மனசு அமைதியா வச்சுட்டு தெளிவா யோசிங்க, அப்பதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நம்ம மனசை மூணா பிரிக்கிறாங்க. ஒன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பிக்கையுள்ள வேலைக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அது எல்லாத்தையுமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கேட்பான். ஸோ இப்போ நான் எனக்கு சொல்றேன், இந்த பிரச்சனை ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை, இது என்னோட லைஃபையே கம்ப்ளீட்டா அழிச்சிடும், என்னால் இதுல இருந்து மீண்டு வரவே முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது நல்லதா கெட்டதான்லாம் தெரியாது. நான் இதை சொல்லிட்டேன், என் மாஸ்டர் இதை சொல்லிட்டாங்க, அப்போது இதைத்தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, அது என்ன மாதிரியான பிரச்சனை, இது உண்மையிலேயே பிரச்சனையா, அதுக்கான எவிடன்ஸ் என்ன, இதை எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் யோசிக்கிறது தான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட். அடுத்து மூணாவது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, நமக்குள்ள ஒரு கடவுள் இருக்கு, நமக்குள்ள ஒரு இறைத்தன்மை இருக்கு அப்படின்னு, மனுஷனுக்குள்ள ஒரு கடவுள் அப்படின்னு. ஸோ அதை தான் சயின்டிஃபிக்கா சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம அறிவை தாண்டின ஒரு விஷயம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா சில நேரம் நமக்கு தெரியாம ஆனா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கலாம், நமக்கு தெரியாத ஒரு சொல்யூஷன் இருக்கலாம், நமக்கு தெரியாத ஒரு வாய்ப்பு இருக்கலாம். பட் அது நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால அது இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா சரியான நேரத்துல இந்த விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்றாங்க. இது ஒரு வகையான கடவுளோட இது ரிலேட் பண்றாங்க. அடுத்து இவங்க சொல்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம கிட்ட உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட பணமே இல்லை, பணம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நான் திரும்ப திரும்ப என்ன யோசிச்சுட்டு இருப்பேன், ஐயோ என்கிட்ட காசு இல்லையே, ஐயோ எனக்கு நிறைய கடன் இருக்கு, நான் எப்படி இந்த கடன் எல்லாம் அடைக்க போறேன், என் லைஃப் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே, இந்த பிரச்சனையெல்லாம் என்னால் சமாளிக்கவே முடியாது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட காசே இல்லைன்னு திரும்ப திரும்ப என் மைண்ட் அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி யோசிக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம லைஃப்ல ரியாலிட்டியில அந்த பிரச்சனை ஒரு டைம் தான் நடந்திருக்கும், ஆனா நம்ம மனசு அதை திரும்ப திரும்ப நினைச்சு ஒரு 100 தடவையாவது அந்த பிரச்சனையில வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம மைண்ட்ல அதை திரும்ப திரும்ப நடக்கும்போது தான் இந்த மென்டல் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது. நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் ட்ரை பண்றது வேற, ஆனா தினம் அந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப நினைச்சு பயந்து வாழ்றது வேறன்னு சொல்றாங்க. அப்ப நான் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ்னா பிரச்சனையை நினைச்சு பயந்து திரும்ப அந்த பிரச்சனை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறது. அப்ப நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த பிரச்சனை நடந்தா அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அமைதியா உட்கார்றது கிடையாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பொறுப்பு இல்லாம இருக்கிறதும் கிடையாது. நம்மளை யாராவது தப்பா நடத்தினாங்க அப்படின்னா அதை அமைதியா ஏத்துக்கிட்டு போற மனநிலையும் கிடையாது. இந்த நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா,
நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இமோஷனலா போய் அப்ரோச் பண்ணக்கூடாது. நம்ம உணர்ச்சிகளையும் சேர்த்து வச்சு அந்த பிரச்சனையை அணுகும் போதுதான் அது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பல மடங்கு பெருசா வெடிக்குதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மள யாராவது தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா நமக்கு உடனே பயங்கரமா கோவம் வரும். அந்த கோவத்தாலேயே நம்ம மைண்ட்ல அவங்க சொன்னது ஒரு டைம் தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா நம்ம மனசுக்குள்ள அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் அவங்களாவது ஒரு டைம் சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஆனா நம்ம மனசு அது ஒரு படம் மாதிரி திரும்ப திரும்ப போட்டு காமிச்சு நம்மளை இன்னும் கோவப்படுத்தி நல்லா பூஸ்ட் பண்ணும். போய் அவன்கிட்ட சண்டை போடுன்னு. அந்த இடத்துல நம்ம அவங்க கிட்ட எதுவும் ரியாக்ட் பண்ணாம வந்துட்டாலும் நம்ம மனசு நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்கும், நம்ம இந்த மாதிரிலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நம்ம ஆர்கியூ பண்ணி பார்த்துப்போம். நம்ம அவங்க கிட்ட இப்படிலாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு நம்ம மனசு திரும்ப நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டே இருக்கும். நீ அவங்க கிட்ட இப்படிலாம் பேசியிருக்கணும், நீ பாட்டுக்கு அமைதியா வந்து உட்காந்துக்கிட்ட அப்படின்னு. அவங்க உங்களை சொன்னது அந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா அதை திரும்ப உங்க மனசுல நீங்க ஓட்டி பார்த்து அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலா நான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் எனக்கு நடந்துருச்சு, அதை நான் ஏத்துக்கிறேன், அதை நான் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்காக அந்த ஒரு சம்பவத்துக்காக என்னோட முழு மன அமைதியையும் நான் கெடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா, ஒரு பிரச்சனை ஒரு சுச்சுவேஷனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனை நம்மளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணது, எவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ லக்கி பாஸ்கர் படம் பார்த்தீங்க தெரிஞ்சிருக்கும். துல்கர் சல்மான் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்வாரு, இந்த நாள்ல ஒரு 5 நிமிஷம் எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சு, ஆனா அந்த 5 நிமிஷத்துக்காக என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். ஸோ அதுதான் அந்த நான் ரெசிஸ்டன்ஸ். பிரச்சனை நடந்துருச்சு, அதை ஏத்துக்கிட்டு அது கடந்து போயிடணும். அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதுக்கான தீர்வு என்னன்னு தான் யோசிக்கணுமே தவிர நம்ம இமோஷன்ஸையும் அந்த பிரச்சனையும் ஒண்ணு சேர விட்டோம் அப்படின்னா அது நம்ம மன அமைதியும் கெடுத்துரும். நம்மளால எப்பவுமே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம கவனம் எங்க போகுதோ அந்த விஷயம் பெருசாகிக்கிட்டே இருக்கும். நம்ம கவனம், நம்மளோட அட்டென்ஷன் வந்துட்டு ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி. இப்போ உங்களோட கடன் பிரச்சனை மேல உங்களோட கவனம் எந்நேரமும் இருக்கா? நாள் ஃபுல்லா அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க ரிலேஷன்ஷிப் மேல இருக்கா? இல்ல உங்களோட படிப்பு மேல இருக்கா? இல்ல உங்களோட வேலை, உங்களோட கரியர் மேல இருக்கா? இல்ல உங்களோட தனிமை, தோல்வி, பயம், இதெல்லாம் பத்தி உங்களோட கவனம் அடிக்கடி இருக்கு, அதை பத்தி அடிக்கடி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்க மனசு அதை ரொம்ப பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் மாத்திருதுன்னு சொல்றாங்க. இது சரியாயிடணும் அப்படின்னு நம்ம மனசு நினைச்சிட்டு இருந்தாலும் கவனம் முழுக்க இதை பத்தியே சுத்தி வந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை சின்னதாகாது, சீக்கிரமா தீர்ந்து போற மாதிரி இருந்தா கூட நம்ம மனசு அதை ஊதி இன்னும் பெருசாக்கிரும்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம எந்நேரமா அதை யோசிச்சுதான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கறதான் நம்ம சின்ன வயசுல இருந்து கத்துட்டு இருந்தது. அதை பத்தி யோசிக்காம விட்டா அது எப்படி சரியாகும்? இதுக்கு அவங்க என்ன ஒரு வழி சொல்றாங்க அப்படின்னா, காஸ்ட் த பர்டன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட பாரத்தை எங்கேயாவது இறக்கி வைக்கணும். இப்போ நான் தலை மேல ஒரு பயங்கரமான வெயிட்டை வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த வெயிட் எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதை ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். நம்ம பிரச்சனைகளும் அந்த மாதிரி தான். பிரச்சனைகளை ஒரு பர்டன், ஒரு பாரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த புக்கோட ஒரு பவர்ஃபுல்லான கருத்தை இதுதான், நல்லா கவனிங்க. இப்போ நான் என் தலை மேல ஒரு ஹெவியான வெயிட்டை தூக்கிட்டு இருக்கேன். அது என்னோட எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல எனக்கு பண தேவை நிறைய இருக்கலாம், இல்ல என்னோட ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், எனக்கு ஒரு பயங்கரமான நோயா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை நான் என்னோட தோல் மேலேயோ தலை மேலேயோ தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கேன். நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை என்னை இன்னும் போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. என்னால் இதுக்கு ஒரு தீர்வே கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்குள்ள நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு ஒன்று இருக்கும்னு, நமக்குள்ள உள்ள அந்த கடவுள் தன்மை, நம்மளோட இறைத்தன்மை, அதுகிட்ட இந்த பிரச்சனையை நம்ம இறக்கி வைக்கிறோம். அந்த மாதிரி கண்ணை மூடி ஜஸ்ட் கற்பனை பண்ணுங்க. உங்களோட பிரச்சனையை நீங்க தோல் மேல சுமந்துட்டு இருக்கீங்க. அந்த உங்களுக்குள்ள இருக்கிற உங்களோட கடவுள், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சூப்பர் கான்சியஸ் மைண்ட், அதாவது இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு மேல உள்ள ஒரு சக்தி, அதுகிட்ட நம்மளோட பிரச்சனையை கம்ப்ளீட்டா நம்ம இறக்கி வச்சிடணும். அது எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். ஃபியூச்சரை பத்தி ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான குழப்பமா கூட இருக்கலாம். இந்த பாரத்தை அப்படியே இறக்கி வச்சுட்டு உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கோங்க, இனிமே இந்த பிரச்சனையை நான் தனியா சுமக்க போறது கிடையாது. எனக்கு தெரியாத ஏகப்பட்ட வழிகள் இருக்கலாம், எனக்கு தெரியாத நிறைய தீர்வுகள் இருக்கலாம். ஸோ அந்த கதவுகள்லாம் இனிமே கூட திறக்கப்படலாம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு நாளைக்கு கூட வரலாம். ஸோ இனிமே நான் ரொம்ப பயத்தோட இந்த பிரச்சனையை நான் அணுக போறது கிடையாது. என் மனசை தெளிவா வச்சுக்கிட்டு தான் இந்த பிரச்சனையை நான் பார்க்க போறேன். ஸோ இதுக்கான தீர்வுமே உடனே எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தெளிவோட தான் நீங்க அந்த பிரச்சனையை பார்க்க போறீங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம் பக்கத்துல வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா சின்னது கூட ரொம்ப பெருசா தெரியும், இப்ப லென்ஸ் வச்சு பாக்குற மாதிரி. இதுவே அது தூரமா வச்சுட்டு நீங்க தள்ளி போய் இருந்து பாக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இவ்வளவுதான் உங்களுக்கு சைஸ்ல தெரியும்.
ஸோ அதை தள்ளி நின்று பார்க்கும்போது தான் அதை சுற்றி என்ன நடக்குது அதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக யோசிக்கும். சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்தையும் பண்ணிட்டோம். நம்மளோட பிரச்சனையை இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் நாங்கள் நம்மளோட கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். அதுக்கப்புறமும் நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? சினிமாவில் வரும், அது என்ன படம் எனக்கு ஞாபகம் இல்லை, ராதிகா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் மண்ணுக்குள்ள ஒரு விதைய போட்டு மூடி புதைச்சு வச்சிருவான். அந்த விதை வளர்ந்துச்சா இல்லையா அப்படின்னு தினம் தினம் அதை தோண்டி தோண்டி எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அது வளரவே வளராது. அதே மாதிரி இந்த பிரச்சனையை நம்ம ஒப்படைச்சிட்டோம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதை கம்ப்ளீட்டா நம்ம மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். தினம் தினம் அப்பப்போ போய் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா அது எப்படி இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை இன்னமும் நம்ம திரும்ப திரும்ப தூக்கி தலைமையிலதான் வச்சுட்டு இருக்கோம். நம்ம அதை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்மளோட வேலை என்னன்னா, கிடைக்க வேண்டிய ரிசல்ட்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உடனே கிடைக்க வைக்கிறது கிடையாது. நம்ம வேலை என்ன அப்படின்னா, அடுத்து என்ன நடக்கணுமோ அந்த ஆக்ஷனை மன அமைதியோட தெளிவோட செய்யணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ரிசல்ட் வந்துட்டு தானாவே நமக்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுத்துரும். இதுல இவங்க சொல்ற இன்னொரு வழிமுறை என்னன்னா, ஆக்ட் ஆஸ் இஃப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நம்மளே நினைச்சுக்கணும். அதுக்காக நடக்காத ஒரு விஷயத்த பத்தி ஃபேக்கா நடிக்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கவே இல்லைன்னா அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்றதோ, இல்ல நீங்க இன்னும் பணம் சம்பாதிக்கல அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருக்கிற மாதிரி வெளியில எல்லார்கிட்டையும் பந்தா பண்ணிக்கிறதோ கிடையாது. இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்க மனசு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் போது அந்த வாய்ப்பு ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி நீங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கோங்க. அது கிடைச்சா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, எந்த மாதிரி நடந்துப்பீங்க, உங்க லைஃப் எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத நிஜத்துல வாழ்ந்து பார்க்க முயற்சி பண்ணுங்க. அதாவது உங்களோட கற்பனையில நீங்க அதை நினைச்சு அது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி உங்க மனசு ஆழமா நம்பி நீங்க அதுபடி நடக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது, அதாவது பிரச்சனையை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு குழம்புறதை விட நீங்க கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாய்ப்பு ஆல்ரெடி கிடைச்சிட்ட மாதிரி மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி இப்போ ரியல் லைஃப்ல அது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நினைச்சு நடந்தா நீங்க என்னெல்லாம் செய்வீங்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பிங்க. இப்படி பண்ணும்போது இது ஒன்றும் ஒரு மேஜிக்லாம் கிடையாது. இந்த மாதிரி உங்க மைண்ட் அந்த வாய்ப்பு மேல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும். அந்த பிரச்சனையை பத்தி மறந்துடும். அந்த வாய்ப்பு மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ், சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், உங்க லைஃப்ல கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன வெற்றி வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே உங்க மைண்ட் ரொம்ப கூர்மையா கவனிக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இது மட்டும் பண்ணிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்க கூடாது. அடுத்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன், அதுக்கான இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே பண்ணணும். ஒரு நோய் இல்லை சரியாயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அடுத்த டாக்டரை போய் பார்த்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கம்ப்ளீட்டா செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு வீட்லயே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது முடியாது. அதாவது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த பயம் உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களால மன உறுதியோடையும் தெளிவோடையும் செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நான் ரெசிஸ்டன்ஸோட ஒரு பிரச்சனையை அணுகிறது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இன்ட்யூஷன், அதாவது நம்ம ஆள் மனசுல இருந்து வர்ற ஒரு அமைதியான சிக்னல். இந்த இன்ட்யூஷன் நமக்கு நிறைய நேரம் சொல்லும், இந்த வாய்ப்பை நீ இப்பவே ட்ரை பண்ணு, கண்டிப்பா இது நல்லா நடக்கும், இந்த நபருக்கு உடனே கால் பண்ணி பேசு, இந்த இடத்துக்கு நீ போ, உனக்கான சரியான வேலை அங்கதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம உள்ள இருந்து நம்ம இன்ட்யூஷன் சொல்லுன்னு சொல்றாங்கல்ல, இவங்க சரியானவங்களா தப்பானவங்களா அப்படின்னு எனக்கு உள்ள இருந்து ஒரு கட் ஃபீலிங் சொல்லுச்சு அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. இந்த விஷயத்த உடனே செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு நமக்குள்ள இருந்து ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த இன்ட்யூஷனுக்கும் பயத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. பயம் நிறைய நேரம் நம்ம இன்ட்யூஷன் நினைச்சா அதுபடி நடக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பயம் வந்துட்டு எப்பவுமே உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும். இதை நீ இப்பவே பண்ணு அப்படின்னு அவசரப்படுத்தும். இப்ப நீ இதை பண்ணாம விட்டு அப்படின்னா இனிமே இதை எப்பவுமே பண்ண முடியாது, இது உனக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபெயிலியர் ஆயிடும், இதை நீ பண்ணல அப்படின்னா உன் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு உள்ள இருந்து ஒரு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த இன்ட்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப பயமுறுத்தாது. நீ இதை பண்ணு, தைரியமா போய் பண்ணு, கண்டிப்பா இது நல்லா தான் முடியும் அப்படின்னு ஒரு தெளிவான சிந்தனையை தான் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு கிளியரான ஐடியாவை கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த இன்ட்யூஷனுக்கும் பயத்துக்கும் வித்தியாசம்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க சொல்ற ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ஏவியேஷன் சொல்றாங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்களேன், உங்க மனசு ஒரு விமானம் மாதிரி கீழே தரையில இருக்கு, ரன்வேல இருக்கு. அப்படிங்கும் போது கீழே ஒரு ஃபாக் நிறைய இருக்கு, அப்படியே அடர்ந்த பனி இருக்கு, அப்புறம் சுத்தி டிராஃபிக், சுத்தி மக்கள், ஒரு நாய்ஸ், இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த விமானத்தால கிளியரா எதையுமே பார்க்க முடியல. அப்படியே மெல்ல 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 பறந்து மேல போனதுக்கு அப்புறம் மேல இருந்து கீழே பார்க்கும்போது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா தெளிவா ரொம்ப அழகா பார்க்க முடியுது. ஸோ நம்ம மனசும் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிரச்சனைக்குள்ள இருந்து பிரச்சனையை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெருசா தெரியும். ஆனா அந்த பிரச்சனையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போய் நின்று
திரும்பி அந்த பிரச்சனையை பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சின்னதாகவும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் நமக்கு தோணும். ஸோ அதுதான் வந்துட்டு இது ஒரு மெட்டஃபரோட சேர்த்து சொல்றாங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனால் இதை உங்களோட லைஃப்ல ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்க. அப்போதான் இது எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நமக்கு புரியும். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். அது பணமா இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லை நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம், உங்க லைஃப்ல எடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு டெசிஷனா கூட இருக்கலாம். ஸோ அதை பத்தி உங்களுக்கு என்ன பயம், அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தெளிவா ஒரு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதை எழுதிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட பாதி ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு குறைஞ்சிடும். அந்த பிரச்சனையை தெளிவா எழுதுனதுக்கு அப்புறம் இதை நான் எதிர்த்து போராட போறது கிடையாது. இதை நான் என்னோட சூப்பர் கான்ஷியஸ் பவர், அதாவது எனக்குள்ள இருக்கிற கடவுள்கிட்ட இதை நான் கம்ப்ளீட்டா ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதை ஒப்படைச்சதுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை போய் எட்டி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. சரியாயிடுச்சான்னு செக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதை கம்ப்ளீட்டா அந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன செய்யணுமோ அதை தெளிவா செய்ய ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட மனசு அமைதியா இருக்கு, பாரத்தெல்லாம் இறக்கி வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள உள்ள அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு கிளியரான ஐடியாவை கொடுக்கும். சில நேரம் பிரச்சனைக்கான தீர்வு உங்களோட அந்த ஆள் மனசை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை கவனிச்சு பாருங்க. உங்க கவனத்தை இப்போ நீங்க கம்ப்ளீட்டா பிரச்சனை மேல இருந்து உங்க லைஃப்ல உள்ள பாசிட்டிவான விஷயங்கள், நீங்க எந்த விஷயங்கள்ல வளரணும்னு நினைக்கிறீங்களோ அது மேல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்றோமோ அதுதான் இன்னும் பெருசா ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகும். ஸோ இப்போ நம்ம பிரச்சனை மேல ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. நம்மளோட கெரியர் மேல, நம்மளோட ஃபேமிலி மேல, நம்மளோட மன அமைதி, சந்தோஷம், நம்ம பணம், இது மேலதான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இப்போ அடுத்தடுத்து இதை வளர்றதை பார்த்து நீங்க இன்னும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு இதை நான் இப்போ சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு உங்க லைஃப்பை நீங்களே திரும்பி பாருங்க. உங்களுக்கான அந்த புது ஐடியாஸ் வந்துச்சா, நீங்க யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த பிரச்சனைக்கான புது தீர்வுகள் உங்களுக்கு கிடைச்சுதா அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு மேஜிக் கிடையாது. அதாவது உங்க மனசுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே லைஃப்ல எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த மனசு மட்டும் அமைதியா தெளிவா இருந்தா போதும், அதை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.